தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம்ங்கிறது வந்து போடா அவன் கிடக்குறானுங்க, இவனுக்கு சும்மா லைக்ஸுக்காக பண்ணுவானுங்க, வியூஸுக்காக பண்ணுவாங்க. சிஜேபி ஸ்கேம், எனக்கு அதான் பிரச்சனை. எல்லாரும் ஏமாத்திருக்கல, அது தவறு இல்லை. இப்போ போராட்டம் கூட விளம்பரமாயிடுச்சு. இப்போ இந்த போராட்டம் இமிடியேட்டாக பண்ணோம், யார் ஃபஸ்ட்டு பண்ணுறான், யார் எடுத்துகிட்டு போகிறான். இப்போது என்னை வந்து டிவிகேன்னு சொல்கிறேன், பாதி பேர் இவன் வந்து டிஎம்கே அப்படின்றாங்க. நான் யாருக்குமே சப்போர்ட் கிடையாது. உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் சேர்த்து நடந்த போராட்டம் இல்லைங்களா? அது உண்மையே கிடையாது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகும். சரி, ஏன் பதவி விலகும்? அதுக்கான காரணம் தங்க அனிதாவோட அண்ணன் மணிரத்னம் பிரதர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. நாளைக்கு வேணா நம்பி போவானா? நான் என்ன சொல்றேன்னா, நீட்டே வந்து மோசமானது, எங்களுக்கு வேணாம். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS, remote sensing and more. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியிலிருந்து திருமிகு இளமாறன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். முதலாவதாக வாழ்த்துக்கள். போராட்டம் உங்களோடது வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். என்ன நடந்தது? எதுக்காக இவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட் பொதுவாக நடந்தது? ப்ரோ, ப்ரொட்டஸ்ட் வந்து வினாத்தாள் கசிவு முதல் விஷயம். இந்த வினாத்தாள் கசிவு வந்து ஏன் நடந்தது, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்கணும். அதுவும் இல்லாமல் கடந்த 3 வருஷமாகவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 5 வருஷத்துல இது 3வது டைமுங்கிறாங்க. 5 வருஷத்துக்கு இது 3வது டைம், சரிங்களா? இப்போது இதுக்கு நீங்கள் வந்து பொறுப்பேற்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அது நாளடைவில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், பொறுப்பேற்று பதவி விலகணும். இதுதான் அவங்களோட கோரிக்கையாக. அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்கணும் கவர்மெண்ட். இப்போ என்னென்னா, இது அதாவது நேர்மையான நீட், அங்கே போனது நேர்மையாக ஒரு நீட்டை நடத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு வந்து பேன் நீட்டு தான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேன் நீட்டு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 10 வருஷமாகவே இன்னுமே ஆனாலும் அவங்க ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நம்ம அதுக்கு எதிர்த்துக்கிட்டே தான் இருப்போம். சீக்கிரமாக முடித்தா நல்லா தான் இருக்கும். அங்கே பண்ணது ஃபேர் நீட்டு தான். அதாவது இவங்க சொல்கிறதுனால ஃபேர் நீட்டுன்னு சொல்கிறேன், நேர்மையாக நடத்த வேண்டியது. அங்கே சொல்ல வந்தது பதவி விலகணும், அதுக்கான காரணம் இது, இவ்வளவு தான். இப்போது இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னா சக்ஸஸ். இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிறதுக்கு கிரெடிபிலிட்டி என்னங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார், அவர் ஒரு அப்சர்வேஷன் மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த வார்த்தையை ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸுங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வர்றாரு, இவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவங்களுக்கு என்ன மோட்டிவ், பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னமோ ஒரு தூண்டுதல் பேரில் வந்து நடத்தின போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவ்வளோ பேரை பாதிச்சிருக்கு. நீங்கள் எப்படி எங்களை சொல்லலாம்? அப்போ அவர் சொன்ன வார்த்தையோட வீரியம் அவ்வளோ பெருசு. அதனால தான் அவ்வளோ பேருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், பின்னாடி தூண்டுதல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்றாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அதை ஈஸியாக வெளியே சொல்லியிருக்கலாம். அப்படி ஒன்று இருந்தால் சொல்லியிருக்கலாம். இவங்க வந்து ஃபாரின் ஃபண்டு வருது, இன்னுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து அதை வந்து அவர் நம்ம பிரதமர் சொல்லணும்னா சொல்லியிருக்கலாம். அவர் அதை எங்கேயுமே வெளியே ப்ரூவ் பண்ண முடியலைங்கிறீங்களா? ப்ரூஃப் பண்ண முடியலன்னு சொல்லலை, அவர் வெளியே சொல்லலை. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ இங்கே இவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு பாலிடிக்ஸாக போயிருக்கும். ஆனால் அவர் அதை எங்கேயுமே சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ண முடியலன்ட்டு கிடையாது. இல்லை சொல்ல வேண்டான்னு இருக்கலாம், இல்லை அது உண்மை இல்லாமல் இருக்கலாம். கவர்மெண்ட் சைடில் இருந்தால், கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவுமே சொல்லலை. அவங்க சொல்லாமல் இது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போது என்னை வந்து டிவிகேன்னு சொல்கிறேன், பாதி பேர் டிவிகே சப்போர்ட் இருக்காங்க, ஓகே. பாதி பேர் இவன் வந்து டிஎம்கே அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியல, இவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாருக்குமே சப்போர்ட் கிடையாது. இப்போ மிகப்பெரிய அளவில் நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க, அது வெற்றியும் பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. நாடு ஃபுல்லாக இது எப்படி பரவுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த போராட்டம்ங்கிறது எல்லா இடத்துலையுமே சப்போர்ட்டு. தமிழ்நாட்டிலையும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா மாவட்டங்களில் போராட்டம் நடந்தது. 2 அரசுகளுமே சரி, மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, எப்படி இதை கையாண்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்து நல்ல விதமாக தான் நடந்தது. டெல்லியை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் நல்ல விதமாக தான் நடந்துச்சு. டெல்லியில் அந்த ஒரு சில நாள் வந்த பிரச்சனைகள் தான். அங்கேயுமே நிறைய குளறுபடி நடந்தது, கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு. ஜாமர் வைக்கிறது, நெட்வொர்க் கரெக்டாக 5:45 மேலே மெசேஜே வந்துடும், இந்த பகுதியில் வந்து இன்டர்நெட் வந்து தடை செய்யப்பட்டது, அரசாங்க அறிவிப்புன்னு வந்துச்சு, நெட்டு கிடைக்கல. அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்து தான் அது. ஆனால் வந்து பிளான்டு கிடையாது, அங்கே அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து மொபைல் டாய்லெட்ஸ் கொடுத்தாங்க. எனக்கே நிறைய பேர் காசு அனுப்பிச்சாங்க, இன்னுமே இருக்குது.
அந்த காசில் வந்து ஏதாவது பண்ணுங்க, யாருக்காச்சும் இல்லாதவங்க பண்ணுனாங்க, அதை பண்ண முடியல, இங்கே சொல்லிடுறேன், கண்டிப்பாக நான் அதை பண்ணிடுறேன் எல்லாருக்கும், அவங்களுக்கும் இந்த இடத்துலையே தெரியப்படுத்துகிறேன், ரொம்ப நன்றி. மற்றபடி ஃபாரின்லேருந்து வந்தது அதெல்லாம் கிடையாது. என் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கூட நான் காட்டுறேன், யார் யார் கொடுத்தாங்கன்னு எழுதியிருக்கேன், என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன்றதை நான் வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன். எல்லாருமே நம்ம ஊர்லேருந்து அனுப்பிச்சவங்க, அனுப்பிச்சிட்டு ஒரே வார்த்தை, எங்களால் வர முடியல, அங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, என்னென்ன பண்ணணுன்றதை அவங்க சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் மெடிக்கல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, ஃபுட்டு கொடுக்க சொன்னாங்க, வாட்டர் பாட்டில்ஸ் கொடுக்க சொன்னாங்க. நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஃபண்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்தது, நான் வந்து மற்றவங்க அக்கௌண்ட்டை பற்றி சொல்ல முடியாது, எனக்கு பண்ணவங்க எல்லாருமே நம்ம தமிழர்கள் தான், தமிழ்நாட்டு. நீங்கள் சொல்கிறீங்க அங்கே மத்திய அரசு தான் கொஞ்சம் கையாளலையோ சரியான முறையில் ஹேண்டில் பண்ணலையோன்னு தோணுச்சுன்னு. மாநிலத்திலையுமே அந்த குற்றச்சாட்டை வந்து நிறைய பேர் முன் வச்சாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முன் வச்சாங்க, திரைப்பட இயக்குனர்கள், சமூகம் சார்ந்து படம் இயக்கக்கூடிய வெற்றிமாறனா இருக்கட்டும், அமீரா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், இவர்களும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இங்கேயுமே வந்து டெல்லி போலீஸ்க்கும் தமிழ்நாட்டு போலீஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. எனக்கு இங்கே என்னென்னா ப்ரொட்டஸ்ட்டுக்கு பர்மிஷன் தரலன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு இப்போ பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நான் இப்போது ஃபோட்டோ கூட அவங்கக்கிட்ட இருக்குது, வாங்கி அனுப்ப முடியல. வர 3ஆம் தேதிக்கு நான் பர்மிஷன் கேட்டேன். அது எப்போ கேட்டேன் அப்படின்னா, கரெக்டாக சொன்னால் போன வாரம் வியாழக்கிழமை வந்து நான் பர்மிஷன் கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க ஃபோன்லன்னா, சார் நான் இந்த மாதிரி டெல்லியில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டுக்கு பர்மிஷன் வேணும், ராஜரத்னம் ஸ்டேடியம் வேணும்னு சொன்னேன். சரிப்பா, இப்போ வந்து தேதி இல்லை, உங்களுக்கு எப்போ வேணும், எனக்கு ஒரு வாரத்தில் கொடுங்க சார், அதனால தான் நான் முன்னாடியே கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்தில் கண்டிப்பாக இல்லை, ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, தொடர்ச்சியாக வந்து எல்லாமே அது அவங்க வந்து டேட்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சார், எப்போ சார் கிடைக்கும், எனக்கு 1ஆம் தேதி கிடச்சா நல்லா இருக்கணும், 1 2 வாய்ப்பு இல்லைப்பா, 3 வேணுமா அப்படின்னு அவங்களே கேட்டுட்டாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ போராட்டம் கூட விளம்பரமாகிடுச்சு. இப்போ இந்த போராட்டம் இமிடியேட்டாக பண்ணோம், யார் ஃபஸ்ட்டு பண்ணுறா, யார் எடுத்துகிட்டு போகிறா, யாருன்னா எங்கன்னா பண்ணிட்டோம், இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இதில் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா, இப்போது காக்ரோச் ஜனதா தமிழ்நாடு, அது ஒரு பேஜ், ஜஸ்ட்டு இப்போ எல்லாத்துக்கும் இருக்க ஒரு ஃபேன் பேஜ் மாதிரி, அது காக்ரோச் ஜனதாவோட அஃபிஷியல் பேஜ்லாம் கிடையாது, ஃபேன் பேஜ். காக்ரோச் ஜனதாவுக்கு ஒரே பேஜ் தான், இன்ஸ்டாவில் ஒரே பேஜ் தான், ட்விட்டரில் ஒரே பேஜ் தான். அவங்க வந்து வேறு எந்த பேஜையும் ஹேண்டில் பண்ணல. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, அவங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் வந்து இவங்க ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கிறது வந்து கீழே நீங்கள், நான் இந்த வீடியோலேயே போட்டிருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எங்கெங்கே நாங்கள் நடத்தியிருக்கோம், அவங்க போய் நடத்தினது. சரிங்களா? அடுத்தது சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மும்பையில் நடந்துச்சு, கோவாவில் நடந்துச்சு, இப்போ கூட பீகாரில் நடந்தது. இல்லை அவங்க சப்போர்ட் பண்ணதை நான் சொல்கிறேன், பீகாரில் நடந்துச்சு, இப்போ வந்து பெங்களூரில் நடந்துச்சு, ஃப்ரீடம் பார்க்கில் நடந்துச்சு. இது எல்லாத்துக்குமே அவங்க அந்த போஸ்ட், அவங்களுடைய போஸ்ட் இருக்கு இல்லையா, ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்ற போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. எதில் ஸ்டோரி போடுவாங்க, ஸ்டோரியில் போடுவாங்க. அவங்க ஆமாம், அஃபிஷியல் பேஜில் ஸ்டோரியில் போடுவாங்க. நீங்கள் அங்கே போங்க, போஸ்ட்டாக போட மாட்டாங்க. ஏன் போஸ்ட்டாக போட மாட்டாங்கன்னா, இவங்க வரல. அதுலேயும் ஒரு சிலவங்களும் கொலாபரேஷன் கொடுப்பாங்க. இப்போ பீகார் நீங்கள் சொன்னீங்களா, அங்கெல்லாம் கொலாப்லாம் கொடுத்துருக்காங்க, மும்பையில் கொலாப் கொடுத்துருக்காங்க, கோவாலையும் ஸ்டோரி தான் போட்டாங்க. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சிஜேபியோட பேரை இங்கே பயன்படுத்தி ஃபேக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணி கூட்டத்தை கூட்டிட்டாங்க தமிழ்நாட்டில். நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கிறது வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் சேர்த்து நடந்த போராட்டங்கிறீங்களா? உண்மைக்கு புறம்பலாம் கிடையாது, அது உண்மையே கிடையாது. அது உண்மையே கிடையாது. ஏன் அப்படின்னா, அங்கே நடந்தது வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். ஃபஸ்ட்டு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். சரி, ஏன் பதவி விலகணும்? அதுக்கான காரணம் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு கடந்த 5 வருஷத்தில் 3 வருஷம் நடந்திருக்கு. இதை தான் பிரதானமாக அவங்க முன்னிறுத்தின காரணம், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு. இதுக்கு இவர் பொறுப்பேற்கணும், இதுக்கு இவர் வாய் திறந்து பேசணும், இறந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபா தரணும். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் ப்ரொட்டஸ்ட்டில் ஃபஸ்ட்லேருந்தே வைக்கப்பட்டது. அந்த இறந்த பசங்களுடைய குழந்தைகளோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும், இழப்பீடு குடும்பங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிறது மட்டும்தான் அப்போ வரைக்குமே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா போஸ்ட்லேயுமே அதான் இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே வரல, ஒரு முடிவு வரல, இறங்கி யாரும் பேசலை. அவங்க ஒரு வார்த்தை கூட கொடுக்கலன்னு வரவங்க தான் நேரடியாக அவர் பதவி விலகணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ அப்படியே நம்ம இங்கே வருவோம். இங்கே வந்தோம்னா தமிழ்நாடே வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து 9 இயர்ஸாக வந்து பேன் எதிர்ப்பு தான், சாரி நீட் ரத்து தான், நீட் பேன் தான் நம்ம. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். மற்ற ஸ்டேட்டில் வந்து இப்போ ஃபேர் நீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது நம்மளுடைய ஒரு கோரிக்கையே கிடையாது. இது எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்? நீங்கள் சொல்கிறீங்க தன்னெழுச்சியாக மாணவர்கள் வந்தாங்க,
பேரை வந்து தவறா பயன்படுத்திட்டாங்க, அது உண்மைக்கு புறம்பானது. ஓகே, நீங்க ஒரு வாதம் வைக்கிறீங்க. எதிர்த்தரப்பு வாதத்துல அவங்க என்ன சொல்றாங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்த கேள்வி கேட்க முடியும். ஆனா மாணவர்களோட போராட்டம்ங்கிறது நடந்ததில்ல, அதை எப்படி பாக்குறீங்க அந்த நோக்கத்தை? மாணவரோட நோக்கம் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் அது ஆரம்பித்த உடனே நான் எதுவுமே எதிர்ப்பு சொல்லலை. ஏன் அப்படின்னா போராட்டம் நடந்தால் சந்தோஷம் தான். இப்போ இந்த பேரை பயன்படுத்துறதுனால ஒரு கூட்டம் வருது, ஓகே, அதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்துகிறோம். ஏதோ ஒரு சில விஷயங்கள் எனக்குள்ளே ஓடிச்சு, நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்போது எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க, நைட்டே அன்னைக்கே அடிச்சிட்டாங்க. அன்னைக்கு அடிச்சுட்டு, பிரதர் இங்கே இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது, இது வந்து அஃபிஷியலாக. நாங்கள் இல்லைம்மா இது அஃபிஷியல் இல்லை. தப்பா இருக்குன்னா எதை மீன் பண்ணி அவங்க சொல்றாங்க? அவங்களோட ஆர்கனைசேஷனே சரியில்லை. இந்த போராட்டத்துக்கு வந்தவங்க எல்லாருமே எதுக்கு வந்தாங்க? 2 விஷயம். சிஜேபி நடத்துகிற போராட்டம். நான் உங்களே கேட்குறேன், இந்த பக்கம் வந்து சிஜேபி நேர்மையான நீட்டிற்காக போராடுகிறது, அனைவரும் வாருங்கள், ஒரு போஸ்டர். இந்த பக்கம் சிஜேபி நீட்டை நிரந்தரமாக தடை செய்ய கோரி போராடுகிறது, அனைவரும் வாருங்கள்னு போட்டு. இப்போ நீங்கள் 2 எது போவீங்க? தமிழ்நாட்டோட சென்டிமெண்ட் வந்து நீட் நிரந்தர ரத்துன்னு போவாங்க. நம்ம எல்லாருமே நீங்கள் அவங்க பேனர் பாருங்க, அந்த பேனர்லேயே உள்ள என்ன போட்டிருக்காங்கன்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகு, நீட் நிரந்தர தேர்வு வரை போராட்டம் தொடரும், இப்படி போட்டுட்டாங்க. எல்லாருமே போயிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாரையுமே லிட்டரலாக அவங்க ஏமாத்திருக்காங்க. அந்த போஸ்டர்ஸை போட்டு 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 இது பேன் நீட்டுக்கான போராட்டம், பேன் நீட்டுக்கான போராட்டம்ன்ட்டு இவங்க போயிட்டுருக்காங்க, சரிங்களா? ஆனால் அங்கே நடந்தது வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அதற்கான காரணமாக தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஃபேர் நீட்டு பேன் நீட்டுன்னு சொல்கிறாங்க, நான் அப்படி சொல்ல விரும்பலை. அது ஏன்னா வந்து நீட்டு வந்து இப்போ நமக்கு வந்து அது ஃபேர்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். நீட்டே வந்து மோசமானது, எங்களுக்கு வேணாம், அன்ஃபேர்னு தான் நீங்கள் அன்ஃபேர் தான், நமக்கு அது அன்ஃபேர் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேர் தான். நீட்டே ஒரு முறைகேடு. மற்ற மாநிலங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்களோ இல்லை சகிச்சுக்கிறாங்களோ இல்லை வேற வழி இல்லாமல் போகிறாங்களோன்றதை தாண்டி நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் ஒரே விஷயம், எங்களுக்கு நீட்டு வேண்டாம். எல்லாருமே வந்து சிஜேபி இதை நடத்திச்சு, சிஜேபி பண்ணுச்சு, இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேரை பயன்படுத்தினது தான் நமக்கு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே நடந்ததுக்கும் சிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ இங்கே இது நடத்தலைன்னா இப்போ இந்த டிபேட்டே கிடையாது. ஆதரவு தெரிவிக்கிறீங்க, போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் ப்ரோ. நான் தெளிவாக சொல்கிறேன், இப்போது நாளைக்கே வந்து பேன் நீட்டுன்னு நம்ம இறங்குறோம்னா நீங்கள் வருவீங்க, நான் வருவேன், எல்லாரும் வருவோம். நம்ம ஊரில் நின்று போராடுங்கன்னா போராடுவோம், மெழுகுவத்தி கொளுத்துங்கன்னா கொளுத்துவோம், எதிர்ப்பு தெரிவிங்கன்னா தெரிவிப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, அது நம்மளோட எமோஷ்னல், அடுத்தவங்களோட எமோஷ்னலை தெரிஞ்சு அதை ஏன் மிஸ்யூஸ் பண்ணீங்க? ஒன்று, நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு உண்மையிலேயே ஒரு போராட்டம் பண்ணுறவங்க கூட யாரும் நம்ப மாட்டாங்க, சரிங்களா? நிச்சயம் வரமாட்டாங்க, கண்டிப்பாக வரமாட்டாங்க. உண்மையான விஷயத்த கூட மக்கள் குரல் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். இவனுங்க இப்படி தான்டா, இவனுங்க சும்மா கிரெடிபிலிட்டி அடி வாங்குதுன்னு யோசிக்கிறீங்களோ பிரதர்? ஒரு நம்பகத்தன்மையே இழக்கிறோம் ப்ரோ. நாளைக்கு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன வேணாலும் பொய்யை பரப்பலாம், உண்மையை நீங்கள் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க, பார்க்க முடியவே முடியாது. உண்மையை நீங்கள் நிரூபித்து காட்டுங்க, அதுக்கு நீங்கள் ரொம்ப போராடணும். பொய் ஈஸியாக வந்து பரவிடும். இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, என்னுடைய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இந்த நேமை பயன்படுத்திருக்கீங்க. நேமை பயன்படுத்துனது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட எப்படி வர வச்சா வருவாங்க. நீ அங்கே வந்து நீ ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்க, நல்லா தெரியும். இப்போது அங்கே இருக்கிறத வந்து நீட் தேர்வுக்கான முறைகேடுக்கான போராட்டம்னு போட்டால், போடா இதெல்லாம் என்னடா நாங்கள் நீட்டை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், இவனுக்கு என்ன ஒழுங்குபடுத்துன்னு கேட்குறானுங்க, கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்க. இப்போ நீங்களே போயிருப்பீங்க, எல்லாருமே போகணும். எதுக்கு இங்கே எல்லாம் சேர்ந்தாங்கன்னா, கண்டிப்பாக நீட்டை எதிர்க்கணும். இப்போது அது நம்மளோட எமோஷ்னல். இப்போ ஒருத்தரோட எமோஷ்னலை வந்து எதுக்கு மிஸ்யூஸ் பண்ணீங்க? ஒன்று நீங்கள் தொடர்ந்தாச்சும் நடத்தியிருக்கணும். நீங்கள் தொடர்ந்து நடத்தி காக்ரோச் ஜனதா ஆதரவு தெரிவிக்கலன்னு சொல்லுங்கள், அது தப்பு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாரையும் கூட்டுறதுக்கு ஒரு காரணமாக பயன்படுத்தின விஷயம் சிஜேபி, நல்லது. ஆனால் அதை மட்டும் சொன்னால் வரமாட்டாங்க, அதுக்கு நம்ம பயன்படுத்தின வார்த்தை பேன் நீட். இங்கே நடந்த விஷயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? இது இறுதி கேள்வி, நீங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, இறுதி கேள்வி, உங்கள் நேரத்தை நான் விரைவு பண்ண விரும்பல, இது இறுதி கேள்வி. இங்கேயும் கூட சில சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு. போராட்டத்தை முடிக்கணுங்கிற ஒரு சைடு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, மாணவர்கள் போராட்டக்குழு வந்து சொல்லுது போராட்டத்தை நம்ம முடிச்சுக்கலான்னு. இன்னொரு பக்கம் வந்து இல்ல போராட்டத்தை தொடரணும் அப்படின்னு. இடையில திரைத்துறையை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து பேசினாங்க, வெற்றிமாறனா இருக்கட்டும், பாரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், ஆண்ட்ரியாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து அங்கே கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் சலசலப்புகளும் சிலது ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எப்படி பார்த்தீங்க? எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், நான் உண்மையில என்ன யோசிச்சேன்னா, இங்கே முடிஞ்சு நம்ம சென்னை போகலாம், அங்கே போயிட்டு நம்ம இருக்கணும், கலந்துக்கணும் தான். ஏன் அங்கே பாலன் இல்லத்துக்கு நீங்க கண்டிப்பா நான் இங்கே வரலான்ட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட அவங்க அனுப்பிச்ச காசு இருக்கு இல்லையா, போராட்டத்துக்கு அனுப்பிச்ச காசுல நான் வெறும் 30,000 தான் செலவு பண்ணேன். இங்கே பயன்படுத்திக்கலாம், மீதி 60,000 இருந்துச்சு.
நான் என்ன யோசித்தேன், இங்கே வந்து நம்ம செலவு பண்ணலாம். நான் இவங்களை அகைன்ஸ்டாவோ இவங்க மேலே கோபமாவோ கிடையாது. நான் இவங்களுக்கு அன்றைக்கி காலையில் கால் பண்ணுறேன். என்கிட்ட அதோடைய இவரு நம்பர் இருக்குது, அதோடைய அட்மின் நம்பர் இருக்குது ஓகே. என்கிட்ட. சரிங்களா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அட்மின் நம்பர் இருக்குது. என்னோட எண்ணம் என்னன்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம குரல் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாருமே அங்கே ஒன்றிணைஞ்சு வந்திருக்காங்க. அவங்களுடைய குரலை திசை திருப்புறாங்க. திசை திருப்புறது யாரோ, எதை வச்சு நம்ம ஏதோ ஒன்று திசை திருப்புறாங்க. நான் இந்த வீடியோவை பார்த்து தான் நான் சொன்னேன், என்னமோ ஒன்று நடக்கட்டும். இங்கே என்ன நடந்தது? இப்போ நீங்கள் சொன்னதுக்கே நான் வரேன். நாங்கள் வந்து டெல்லியில் பண்ண போராட்டம் வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டார். நீட்டு ஒழுங்கு முறையில் நடத்தின 5 அம்ச கோரிக்கை பண்ணுறேன்ட்டாங்க, காம்பன்சேஷன் கொடுக்குறேன்ட்டாங்க. சக்ஸஸ் பண்ணிட்டோம்ல, நீங்கள் ஏன் சக்ஸஸ் பண்ணல? இதுதான். இப்போ நீ சக்ஸஸ் பண்ணனா வந்தவங்களோட ஏமாற்றம் தானே, வந்தவங்களோட நேரம் வீண், உழைப்பு வீண். அதுக்கு எவ்வளோ பேர் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க, அவங்க பணம் வீண். எவ்வளோ பேர் போயிருக்காங்க. அன்றைக்கி சனிக்கிழமை சில பேருக்கு லீவ் போட்டிருப்பாங்க, குழந்தை குட்டியோட வந்திருக்காங்க. உங்களுடைய ஒரு நோக்கம் சரியாக இருந்தது. சரியான நோக்கத்துக்கு தான் மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் நீ உன்னோட நோக்கத்தையே மாற்றிட்ட. ஏன் மாற்றின? எதுக்கு மாற்றின? ஏன் பண்ணுற? நீ ஏன் மாற்றினன்றதை தாண்டி எல்லாரையும் ஏன் ஏமாத்தின? எனக்கு அதான் பிரச்சனை. எல்லாரையும் ஏமாற்றிருக்கல, அது தவறு இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, சிஜேபி ஸ்கேம், சிஜேபி இன் தமிழ்நாடு ஸ்கேம், விபூதி அடித்த சிஜேபி. நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு தான் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இளைஞர்களால் என்ன முடியும், என்ன வேணாலும் முடியும் அப்படிங்கிற ஒன்றத்தை காமிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை தமிழ்நாட்டில் ஏன் உடைக்கிறீங்க? இப்போ நாளைக்கு அவனா நம்புவானா? உண்மையிலே போடா அவன் கிடக்கிறானுங்க, இவனுங்க சும்மா லைக்ஸுக்காக பண்ணுவானுங்க, வியூஸுக்காக பண்ணுவானுங்க, கிடக்கிறானுங்கடா. இதுவை நீங்கள் இந்த ஒரு நம்பகத்தன்மையை ஏன் உடைச்சிங்க? ஓகே, உண்மையிலே நீங்கள் இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணியிருக்கணும். என் வருத்தம் என்னென்னா, அட்லீஸ்ட் அன்னைக்காவது கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நடத்தியிருக்கலாம். இவ்வளோ பேச முடிஞ்சதில்ல. இப்போது 2 விதமான விஷயம் சொல்கிறாங்க. இல்லை இவங்க பர்மிஷன் தரலன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் பர்மிஷன் கொடுத்தவங்க ஏன் தரல? ஒன்று, சரிங்களா? இல்லை இவங்களே போகிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் இருந்தவங்க ஏன் இன்றைக்கி போகிறீங்க? அப்போது உங்களோட முடிவா? உங்களுக்காக வந்தாங்களா? வந்த மக்கள் உங்கள் முகத்தை பார்த்து வந்தாங்களா? கிடையாது. கோரிக்கைக்காக வந்தாங்க. நீங்கள் வைக்கிற கோரிக்கைக்கு குரல் கொடுக்கணும்னு வந்தாங்க. அவ்வளோ பேரை எதுக்கு ஏமாத்துறீங்க? இப்போது நான் இன்னொன்று சொல்கிறேன். தங்க அனிதாவோட அண்ணன் மணிரத்னம் பிரதர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. நாளைக்கு அவனா நம்பி போவானா? மாணவர் கூட்டமைப்பு வருமா? போடா வேணா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவருக்கு எவ்வளோ அது ஆதங்கம். ஒரு உண்மையான நீட் தேர்வால் இழந்த இழப்பு அவங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாரை விட அவருக்கு தெரியும். இப்போ அவர் பண்ணுறதுக்கே நாளைக்கு கூட்டம் வரலன்னா அவருக்கு அது எவ்வளோ ஏமாற்றமாகவும் வருத்தமாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் எவனா குரல் கொடுப்பானா வந்து? இப்போ அடுத்த நம்பிக்கை வருமா? ஒருத்தன் சக்ஸஸ் பண்ணியிருக்கான்டா, பரவாயில்லடா, இனிமேல் இளைஞர்கள் கேள்வி கேட்கலாம்டா. இப்போ கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது, கேள்வி கேட்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்காக அந்த பேரை பயன்படுத்த சந்தோஷம். நீ என்ன பண்ணியிருக்கேன்னா, அவன் அன்றைக்கி தான் ஜெயித்தான். அவன் ஜெயிச்ச அன்றைக்கே வந்து அவன் தப்பானவன்றதை நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்க. அதை ஏன் பண்ணுற? அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த 5 நாள் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் 5 நாள் நான் அங்கே போய் இருந்தேன்னா எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. அவங்க கிளம்பி போனது கஷ்டமாக இருக்குது. ஏன் கிளம்புனேன்? அவங்களோட உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. உன்னோட முடிவா இது? நான் உங்கள் வழிக்கே வரேன். சிஜேபின்றது வந்து ஒரு இளைஞர்களான எழுச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெயர். அந்த பெயரை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் என்ன கேட்குறேன், அப்போ அந்த பேரை பயன்படுத்தினியா ஏமாத்தின எல்லாரையும்? அங்கே வந்தவங்களோட நிலைமையை யோசிச்சுப்பாரு. குழந்தை குட்டியோடு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. சனிக்கிழமை அதாவது ஜாலியாக லீவ் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பான். திடீர்னு அன்றைக்கி லீவ் கிடச்சிருக்கும். வீட்டில் இருந்திருக்கலாம்ல. எதுக்காக வந்தாங்க? ஓகே சார், இதுதான் ப்ரோ எனக்கு கஷ்டம். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. தேங்க்யூ ப்ரோ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.